தமிழுக்கும் தமிழர்களுக்கும் வணக்கம். இந்த ஒரு காரணத்தினால தான் விஜய நான் கடுமையாக விமர்சிக்கிறேன் அப்படின்னும், இந்த ஒரு காரணத்தினால தான் விஜய் மேலேயே எங்களுக்கு கடுமையான கோபமும் வருது அப்படின்னு சீமான் அவர்கள் பார்த்தீங்கன்னா, நேரடியாகவே விஜயோடைய விமர்சனம் குறித்து நெறைய விளக்கங்கள குடுத்திருக்காரு. விஜய் அரசியல் கட்சிக்கு வருவதற்கு முன்பாக வரைக்கும், அரசியல் அறிவிப்பு குடுக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் சீமான் அவர்கள் பார்த்தீங்கன்னா, தம்பி அரசியலுக்கு வராரு, நம்ம ஆதரவு குடுப்போம் அப்படின்னு பேசிட்டு இருந்த ஒரு வீடியோவையும், தற்போது சீமான் அவர்கள் விஜய கடுமையாக விமர்சிக்கக்கூடிய வீடியோவையும் ஒப்பிட்டு இணையவாசிகள் பார்த்தீங்கன்னா, அதிக அளவுல ஷேர் செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. ஏற்கனவே சீமான் மேல இருக்கக்கூடிய ஒரு பெரிய விமர்சனம் என்ன அப்படின்னா, சீமான் நேரத்துக்கு ஏத்த மாரி மாத்தி மாத்தி பேசுறாரு அப்படின்றதும், இன்று ஒரு பேச்சு, நாளைக்கு ஒரு பேச்சு அப்படின்னு மாத்தி மாத்தி பேசுறதுனாலயே அவர் மேல ஒரு மிகுந்த நம்பிக்கை வரமாட்டேங்குது அப்படின்றது தான் மக்கள் அனைவருமே பெரும்பாலும் சீமான் அவர்கள் மேல வைக்கக்கூடிய விமர்சனமாக இருக்கு. இப்படி இருக்கும்போது இந்த விஜயை விமர்சிக்கிற ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, சீமானுக்கு எதிராக மாறிட்டு இருக்க நிலையில, சீமான் அவர்கள் இதுக்கு விளக்கம் குடுத்தே ஆகணும் அப்படின்னு செய்தியாளர்கள் சந்திப்பிலேயே பார்த்தீங்கன்னா, தம்பி அரசியல் கட்சி துவங்குறதுக்கு முன்னாடி வரைக்கும் அதிகமாக ஆதரவு குடுத்த ஒரு நபர் நான் தான் அப்படின்னும், எனக்கு என்ன தெரியும் அவர் வரும்போது திமுகவையும், அதிமுகவையும் சேர்த்த மாரி ஒரு கட்சிய துவங்குவாரு அப்படின்றதும், அரசியலுக்கு வந்த பிறகு அவருடைய கொள்கைகள பார்த்துட்டு, கூட்டணி வைக்கலாமா வேணாமா அப்படின்னு நாங்க யோசிச்சுட்டு இருந்த நிலையில, விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா, எந்த 2 கட்சிகள நாங்க அதிக அளவுல எதிர்த்தோமோ, அந்த 2 கட்சிகள சேர்த்த மாதிரி ஒரு கட்சிய துவங்கி, தமிழ்நாட்டு இளைஞர்கள ஜாம்பிகளாக மாத்திட்டு வந்துட்டு இருக்காரு அப்படின்ற ஒரு பெரிய விளக்கத்த சீமான் அவர்கள் முன் வச்சிருக்காரு. ஏற்கனவே திமுகவையும், அதிமுகவையும் எதிர்க்க நம்ம 15 வருடங்களாக போராடிட்டு இருக்கோம். இன்னும் அதிகமாக போராட வேண்டியிருக்க நிலையில, திடீரென வந்துட்டு அதிமுகவையும், திமுகவையும் சேர்த்த மாதிரி ஒரு கட்சிய துவங்கி, அனைவர் இடத்திலயுமே தமிழ் தேசியமும், திராவிடமும் ஒண்ணு தான் அப்படின்னு ரொம்ப எளிதில சொல்லிட்டு போயிறதுனால தான் விஜய் மேல கடுமையான கோபம் எங்களுக்கு வருது அப்படின்னு, எதனால விஜய நான் எதிர்க்கவே ஆரம்பிச்சேன் அப்படின்ற எல்லா விளக்கத்தையுமே பார்த்தீங்கன்னா, சீமான் அவர்கள் இந்த ஒரு செய்தியாளர்கள் சந்திப்புல சொல்லியிருக்காரு. நேற்றைய தினம் குடுத்திருக்கக்கூடிய இந்த ஒரு செய்தியாளர்கள் சந்திப்பு பார்த்தீங்கன்னா, இதுவரைக்கும் சீமான் பேசிய செய்தியாளர்கள் சந்திப்பு வீடியோவ விட அதிகமாக ஷேர் செய்யவும், அதிகமாக வியூஸும் பார்த்தீங்கன்னா போயிருக்கு. இதற்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, மக்கள் அனைவருக்குமே சீமான் அவர்கள் எதனால விஜய் எதிர்க்கிறாரு அப்படின்ற ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற காரணத்தினாலேயே இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா, அதிகமாக ட்ரெண்டாக மாறி இருக்கு. மேலும் இந்த தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத உங்களுடைய கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.